அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எபிசோட் 1ல இருந்து நம்ம நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அதாவது ஆன்மீக விஞ்ஞானிகளை ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு பர்சனா நம்ம இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே வரோம். அதே மாதிரி இந்த வாரமும் ஆன்மீக விஞ்ஞானியுடனான ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம பங்கஜம் மேம வெல்கம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீக விஞ்ஞானி அப்படின்னா என்னன்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமுமே நாம ஒவ்வொரு நேயர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நாம ஒரு தேனி பூச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தேனியானது வந்து ஒவ்வொரு பூவா போய் உட்கார்ந்து தேனை சேகரிச்சு அது ஒரு பெரிய கூடா கட்டுது. அது எப்படி போய் ஒவ்வொரு பூவா உட்கார்ந்து தேனை சேகரிக்குதோ, அதே மாதிரி தான் நாமளும் வந்து நெறைய ஆன்மீக விஞ்ஞானிகள், அதாவது தியானம் பண்ணி, அவங்க வாழ்க்கையில அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி, எப்படி அவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. தியானமானதும், புத்தகம் படிக்கிறதும், மத்தவங்களுடைய அனுபவம் கேட்கறதும், அவங்க வாழ்க்கையில அத வந்து அப்ளை பண்ணி, அவங்க எப்படி வந்து அவங்களையே அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்ல வந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா அது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம காது குடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிறப்ப, ஒரு நாள் இல்லனாலும் இன்னொரு நாள் நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணாங்க. நாமளும் இதே மாரி ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்கன்ட்டு வேற ஒரு அதே மாதிரி நாம ஃபைன் டியூன் பண்ணி அந்த ஐடியாஸ அவங்களுடைய எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்களோ, அத நமக்கு தகுந்த மாதிரி நாம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில அத வந்து அப்ளை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு எபிசோட்லயும் நாம தியானம் பண்ணி அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சவங்களுடைய அனுபவத்த நாம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த ஆன்மீக விஞ்ஞானின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படின்னா யாரு? ஆன்மீக விஞ்ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆன்மீக விஞ்ஞானின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆன்மீக விஞ்ஞானம் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப, இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ன்றது எல்லாமே, அதாவது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தான் ஆணிவேர். அதனுடைய கிளைகள் தான் நாம சப்ஜெக்ட்டா படிச்சுட்டு இருக்க எல்லா விஷயமுமே. அத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். இந்த ஆன்மீக விஞ்ஞானம் அப்படின்றதுல வந்து தியானம் யாரெல்லாம் தியானம் பண்றாங்க. தியானம் எப்படி பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில தியானத்துக்காக நேரம் ஒதுக்கி அவங்க தியானம் பண்றாங்க. அதே மாதிரி நல்ல ஆன்மீக புத்தகங்கள படிக்கிறாங்க. அவங்க கேட்டு எந்தெந்த புத்தகங்கள்ல எவ்ளோ ஞானம் இருக்குன்னு எல்லாரும் ஷேர் பண்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அத அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியா அவங்க அத படிச்சுட்டு, அதன் மூலியமா நெறைய விஷயங்கள அவங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி 3வது விஷயமா என்ன அப்டின்னா, மத்தவங்களுடைய அனுபவத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும். மத்தவங்களுடைய அனுபவத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளுடையதையும் பகிர்ந்துக்கிறப்ப, அந்த அந்த வந்து ஒரு ஞானமானது விரிவடைஞ்சுட்டே போகும். இது எல்லாத்தையுமே நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணி, அதன் மூலியமா இப்ப எப்படி பிராக்டிகலா நம்ம ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ற மாதிரி, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அத செயல்முறைப்படுத்தி, அதன் மூலியமா அவங்க வந்து அந்த கேட்டு தெரிஞ்சுகிட்ட அறிவ வந்து ஞானமா மாத்தி, அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறிட்டே போவாங்க. அதுதான் ஆன்மீக விஞ்ஞானம். இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே ஆன்மீக விஞ்ஞானிகள் தான். அந்த வரிசையில நாம இந்த வாரம் பங்கஜம் ராஜேந்திரன் மேம், அவங்க வந்து ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்த தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் பங்கஜம் மேம். வெல்கம் டு தி செஷன். வணக்கம் மேம். பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் குளோபல் புத்தாஸ் டீம் ஆஃப் மெடிடேஷன் ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாக என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன். என் பேர் பங்கஜம். நான் இந்த தியானத்துக்கு வந்தது போன வருஷம் செப்டம்பர் மாசம்தான் நான் இந்த தியானத்துக்கு வந்தேன். என்னோட ஃப்ரெண்டு தீபா மாஸ்டர் தான் இந்த தியானத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. நாங்க அதுக்கு முன்னாடி பாராயணா குரூப்ன்ட்டு சும்மா நிறைய ஆன்மீக புஸ்தகங்கள், அதாவது ஸ்லோகாஸ் இந்த மாதிரி அவங்க சான்ஸ்கிரிட்லயே வாசிச்சு அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 2-3 வருஷமா அந்த கொரோனா பீரியட்ல தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இந்த தியானத்துக்கு வாங்க அப்படின்ட்டு அவங்கதான் எங்களை இதுல உட்படுத்தினாங்க. அதுல ரொம்ப ஈடுபாடு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்ல வர்றப்ப நிறைய மாஸ்டர்ஸ், அவங்க இதுக்கு மேல இருக்கிற பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் கூட எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறப்பதான் இந்த தியானத்தோட புரிதல் ரொம்ப எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது மேம்.
தேங்க்யூ மேம். தேங்க்யூ பங்கஜ் மேம். அப்ப நீங்க தியானத்துக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. ஓகே மேம். ஆமாமா. தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய மாற்றங்கள், உங்களுக்குள்ள மாற்றங்கள், நீங்க ஃபேமிலிக்குள்ள எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நீங்க உணர்ந்தீங்க மேம்? மேம் வந்து தியானத்துக்கு வந்தப்ப வந்து தியானம்னா நார்மலா இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த புரிதல் வந்து இவ்வளவு ஈஸியா தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து மூச்சு பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் தியானத்துல உட்கார்ந்தாதான் நமக்கு ஆக்ஞா சகஸ்ரா எல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நார்மலா நம்ம சுவாசம் தான் குரு அப்படிங்கறத உணர வச்சது வந்து பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு கைடன்ஸ் கொடுத்த மாஸ்டர்ஸ் வந்து எப்படி தியானம் பண்ணா எவ்வளவு மேன்மை அடையலாம் அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்றப்ப அவங்க அனுபவத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்னோட வாழ்க்கை புரிதலும் மெயினா வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு வந்தது. யாரு எது சொன்னாலும் அக்செப்டன்ஸ் மெயினா வரணும் நமக்கு. யாரு எது சொன்னாலும் அதை நான் ஏத்துக்கிடுற மனப்பக்கம் வந்தது எனக்கு அதுலதான். அதே மாதிரி முந்தி ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேன். எதுனாலும் அவங்க இன்னொருத்தவங்க பேச விடுறது இல்லாம நான் பாட்டுக்கு பேசுவேன். அது வந்து தப்பு அப்படிங்கறது இந்த தியானத்துக்கு வந்த பிறகு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப யார் பேசினாலும் கேட்கணும். அவங்க அதுக்குள்ள இருக்கிற மெயினான ஆன்ம புரிதல் என்ன அப்படிங்கிற உணர உணர முடிஞ்சது மேம். அதே மாதிரி கோமதி மேம் வந்து எங்களுக்கு ஊட வந்து கைடன்ஸ் கொடுத்தது ரேவதி மாஸ்டரும் கோமதி மேம் தான். கோமதி மேம் வந்த பிறகுதான் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற புரிதலை வந்து அவங்க எனக்கு குருவா இருந்து சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தங்க பேசுறப்ப இன்டர்ஃபியர் ஆகாம அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நாம காத்திருந்து அதுக்கப்புறம் பதில் கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்யூ மேம். ரேவதி மேம்க்கும் கோமதி மேம்க்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். மேம் இப்போ மெடிடேஷன் வரவங்க எல்லாம் டைம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க எப்படி மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நேரத்த நீங்க எப்படி ஒதுக்குனீங்க? உங்களுக்கு நேரம் எப்படி பற்றாக்குறையா இருந்ததா? இல்ல அதிக நேரம் இருந்ததா? அத பத்தி கொஞ்சம் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க மேம். இல்ல மேம், எப்பயும் கொஞ்சம் ஸ்பீடாவே நான் எந்த வேலையும் பார்ப்பேன். ஆனா முந்தி கொஞ்சம் சலிப்புத்தன்மை இருக்கும். இப்ப தியானத்துக்கு வந்த பிறகு நிறைய நேரம் இருக்குது. நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கேன்னு எனக்கே தோணுது. ஆனா நிறைய தியானம் பண்ணலாம், நிறைய படிக்கலாம் அப்படிங்கிறது இந்த அந்த அகண்ட தியானம் இப்ப 10 நாளா செய்யறதுல இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டா நான் உணர்ந்திருக்கேன் மேம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசியா இருப்பேன். இப்ப படிக்கலாம் 2 நாள் முன்னாடி படிச்சா போதும் அப்படிங்கிற புத்தி இருக்கும். இப்ப இந்த 10 நாளா தியானம் பண்றதுல ரொம்ப நேரம் தியானமும் பண்ண முடியுது. எல்லா வேலையும் பார்த்துட்டு மீதி நேரத்துல நிறைய நேரம் புக்கு படிக்க முடியுது. ஒரு 4 நாள்ல ஒரு 300 பக்கம் புக்க முடிக்க முடியும் அப்படிங்கிற கட்ஸும் வந்திருக்கு. அதாவது மிலரப்பா புக்கெல்லாம் நான் கரெக்டா 4 நாளுல தான் முடிச்சிருக்கேன் மேம். ஆனா எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அது கூடயும் பத்ரிஜியோட ஞானம் புக்கையும் சேர்த்து படிச்சேன். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு 50 பக்கம் 60 பக்கம் படிக்க முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் நமக்கு மிச்சமாகுது அப்படிங்கறது இந்த தியானத்து மூலமா ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அதே மாதிரி எந்த வேலையையும் கொஞ்சம் இது சலிப்பு இல்லாம செய்ய முடியுது மேம். எந்த வேலையா இருந்தாலும் எவ்வளவு வலி இருந்தாலும் அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்திருக்கு. நான் ரொம்ப முடியல முந்தியெல்லாம் போட்டுட்டு அப்படியே படுக்கணும் அப்படிங்கறது தோணும். ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் அதை முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் புக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வந்திருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த சலிப்பே இல்லாத போயிடும் தியானம் பண்ணன்ட்டு. ஆமா மேம். ஓகே அதே மேம். மாதிரி புக்கு படிக்கிற அனுபவம் வந்து எப்படி படிக்கணும், அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறத வந்து எங்களுக்கு ரொம்ப சின்ன எல்கேஜி பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி கோமதி மேம் தான். ஒரு புக்கை எடுத்தோம்னா ஒரு ஆன்ம புரிதலே இல்லாம சும்மா வாசிக்கிறோம். அதோட அதுக்குள்ள இருக்கிற உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கறதே இதுக்கு முன்னாடி ரொம்ப தெரியாது. ஒரு 4 தடவை 5 தடவை படிச்சாதான் அதோட ஆன்ம புரிதல்ங்கிறது. ஆனா அவங்க வந்து ஒவ்வொரு வரியிலையும் நாம 2 பக்கம் படிக்கிறோம்னா அந்த 2 பக்கத்தை அப்படியே எடுத்து மூடி வச்சுட்டு அதுல இருக்க என்ன ஆன்ம புரிதல் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து அந்த தீர்க்கதரிசிங்கிற புக்கை வந்து
ரொம்ப அழகா எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எந்த புக் எடுத்தாலும் அதுல ரொம்ப ஆத்மார்த்தமா நம்ம உட்கார்ந்தோம்னா அதுல இருக்க ஒவ்வொரு வரியும் ஆன்ம புரிதலோட இப்ப படிக்க முடியுது. ஒரு தடவை படிச்சாலேவும் அந்த புரிதல் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தது வந்து கோமதி மாஸ்டர் தான். அவங்கள எப்பயும் என்னால சொல்லாம இருக்க முடியாது மேம். அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். அடுத்ததா உங்களுக்கு அதாவது தியானம் பண்றதுனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களால அதிகமா ஈடுபட முடியுதா? எப்படி தியானம் வந்து உங்கள இன்னும் அடுத்த நிலைக்கு எப்படி இன்னும் நாம வந்து ஃபேமிலிய நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கா? அப்படி இருந்தா அதனுடைய உங்களுடைய அனுபவத்தையும் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க மேம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து தியானம் அப்படின்னா, அது ஏதோ தனியா குடும்பத்த விட்டு பிரிக்கிற மாதிரின்னு ஒரு தவறான ஒரு எண்ணம் பொதுவா பீப்பிள் மனசுல இருக்கு. அது வந்து உங்களுடைய அனுபவத்தோட சொல்றப்ப இன்னும் கிளியரா புரியும். ஓகே மேம். என்னோட புரிதல் வந்து தியானம் பண்ணாலும் நம்ம குடும்பத்துல இருக்க எல்லா கடமைகளையும் செய்யணும்னு எப்பயும் இருக்கும். முந்தி ரொம்ப என் ஹஸ்பண்டுக்கு வந்து பயப்படுவேன். ஒண்ணு சும்மா அவங்க ஓங்கி பேசினாலே நான் ரொம்ப பயப்படுவேன். அதே மாதிரி வேற வார்த்தையே அடுத்த வார்த்தை சொல்லவும் மாட்டேன். இப்ப வந்து அதே அதே பயம் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் இப்ப தியானத்துக்கு வந்த பிறகு அந்த பயம்ங்கிறது இல்லாம அவங்களோட ஆன்மா வந்து அந்த அந்த பவர்ல தான் இருக்கு. நம்மளோட ஆன்மா வந்து இத கொஞ்சம் மாத்தி யோசிக்க முடியுது. அதாவது தியானத்துக்கு வந்த பிறகு அவங்களோட குணோபாவம் அது. அதனால நம்ம இதுல என்ன நம்ம வருத்தப்பட இருக்கு அப்படிங்கிற ஒரு டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி எடுத்துக்கிட்டு போற முடியுது. ஈஸியா வாழ்க்கை போறாப்புல இருக்கு. முந்தி எதுக்கெடுத்தாலும் வருத்தப்பட்டு 2 நாள் சாப்பிடாம அந்த மாதிரி புரிதல் இல்லாம இருந்தது. இப்ப வந்து அவங்க அந்த நிலையில இருக்கிறப்ப அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. நாம அத கடந்து போகணும் அப்படிங்கிற நினைப்பு வந்ததுனால, எதுவுமேவும் இப்ப எந்த வார்த்தை சொன்னாலும் அதுல வந்து நம்ம பற்று இல்லாம இருக்கு. முந்தி வந்து ரொம்ப அஃபெக்ஷனால சண்டை வரும். ஒரு மனசுல வருத்தம் வரும். இப்ப அப்படி எதுவுமே இல்லாம நார்மலா சரி அவங்களோட சோல் பவர் அவங்க அப்படி பேச சொல்லுது. நாம கேட்கிற நிலையில இருக்கோம். நம்ம கேட்டுக்கிடுவோம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அதே மாதிரி பத்ரிஜியோட பகவத்கீதை ஞானத்தை படிச்ச பிறகு முந்தி வந்து கடவுளுங்கிறது பரமாத்மாங்கிறது வேற, மனுஷங்கிறது வேற அப்படின்னு இருந்தது. ஆனா நாமளும் பரமாத்மா நிலைக்கு வரணும்னா அவர் சொன்ன அந்த ஞானம் வந்து எல்லாருமே பரமாத்மா நிலையில இருக்கணும்னா நம்ம வந்து எல்லாத்தையும் விழிப்புணர்வோட ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்புணர்வோட ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நம்மளோட கர்மா வந்து குறையிறது நல்லா கண்கூடா என்னோட அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இப்ப எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு ஒரு செகண்ட் நிறுத்தி நிதானமா அந்த செயலை செய்யறப்ப நிறைய நேரமும் மிச்சமாகுது. வேலையும் கொஞ்சம் ஈஸியா இருக்கிறாப்புல இருக்கு. முந்தி மாதிரி சலிப்பு எதுவும் இல்லாம இருக்கேன் மேம். வாழ்க்கையும் சுமூகமா போகுது. யாரையும் இப்ப கைடன்ஸ் பண்றது ஒரு இது அவங்கள இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுக்கறது, குழந்தையா இருந்தாலும் என் பொண்ணே இருந்தாலும் அவங்களோட அவங்க வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆகாம சாட்சி பாவமா இருக்க முடியுது மேம். இதுதான் என்னோட அனுபவம். சூப்பர் மேம். சூப்பர் மேம். அதே மாதிரி மத்தவங்களுடைய அனுபவத்தை கேட்கறப்போ இப்ப பத்ரிஜியோட ஒரு அனுபவமா இருக்கட்டும், இல்ல வேற பிரமிட் மாஸ்டர்ஸோட அனுபவமா இருக்கட்டும், அதை கேட்கறப்போ அது உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உபயோகமா இருக்குங்க மேம்? மேம் எடுத்துக்காட்டு நீங்க, வேலருணா, அப்புறம் மனோஜி, கோமதி மேம் இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப தெரியும். அது இந்த கிளாஸ்க்கு வந்ததுல இருந்து உங்களை கவனிச்சுட்டு இருக்கேன். வேலருணா வந்து இவ்வளவு சின்ன வயசுல மனோஜி வேலருணாலாம் சின்ன வயசுல விவேகானந்தர் லெவலுக்கு இருக்காங்க. அவங்களோட ஞானம் வந்து நான் ரொம்ப பிரமிப்பா பார்ப்பேன். நம்ம இத்தனை வயசுக்கு மேல ஒரு சின்ன புரிதல் இல்லாம இத்தனை வருஷம் வாழ்க்கைய நம்ம குடும்பத்துல இருக்கோம். அவங்க 20 வயசுலயே அவங்க எவ்வளவு பெரிய ஞானிகளா இருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள பார்த்து நான் ரொம்ப பிரமிப்படைவேன். அதே மாதிரி அவங்களோட ஆன்ம ஞானம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. வேலர்னாவுக்கெல்லாம் அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பெரிய ஞானி சொல்றாப்புல இருக்கும். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் மேம். அதே மாதிரி அவங்களோட சின்ன வயசுலயும் அவங்க எவ்வளவு பக்குவப்பட்டு அவங்க தியானத்து மூலமா எவ்வளவு நமக்கு எடுத்து சொல்றாங்க. ஒரு பெரிய ஞானி மாதிரி அவங்க இருக்கிறப்ப யாரையும் நம்ம குறையா எடை போடக்கூடாது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து இந்த கிளாஸ்க்கு வந்த பிறகு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது மேம்.
இப்ப யார பார்த்தாலும் அவங்களோட ஞானத்துலதான் என்னோட பாவம் போகுதே தவிர அவங்களோட அடையாளமோ அவங்க சொல்ற வார்த்தையோ அது அது ரெண்டாவது பட்சமா தான் வருது. இப்ப வந்து எனக்கு என்னோட அனுபவத்துல வந்து மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். சூப்பர் மேம். நீங்க இது சொல்றப்ப எனக்கு ஒரு சின்ன இது ஞாபகம் வருது கதை. இவரு ரமண மகரிஷிய பார்க்க வரவங்க எல்லாருமே வரப்ப ரமண மகரிஷி வந்து அவங்க சீடர்கிட்ட சொல்லுவாங்களாம். அவங்க வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி எல்லாரையும் கையாளுறீங்க? அது எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா படுதே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப ரமணர் வந்து நான் ஒருத்தவங்க வரப்பவே அவங்களுடைய வெளி தோற்றம், அடையாளம், பேரு, புகழ், அந்தஸ்து அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு ஒரு நபர் வரப்ப ஆண், பெண்ணான்னு கூட அந்த இருமை கூட இருக்காது. நான் அவங்க ஆன்மாவ தான் பார்க்குறேன். ஆன்மாவோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நாம எல்லாருமே ட்ரெயின் ஆயிட்டோம். நீங்க சொல்றத பார்த்தாலுமே, நீங்களுமே இப்ப ரமணர் மாதிரி அந்த ஆன்ம நிலை, ஆன்ம ஞானத்த தான் பார்க்குறீங்க அப்படின்றது தெரிஞ்சது. தேங்க் யூ மேம். இதுல இருந்து எங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைச்சது. நாமளும் இனிமேட்டு ஆன்மா சோல் லெவல்ல தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. தேங்க் யூ அது பங்கஜம். இதுக்கு முன்னாடி நம்மளோட புரிதல் வந்து ரொம்ப ஈஸியா எடை போடுறது, வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம எடை போடுவோம். ஆனா இப்ப வந்து ஒவ்வொரு சின்ன குழந்தை கூடவும் அவங்களோட அறிவு எவ்வளவு பெருமிதமா வளர்ச்சி. இந்த காலத்து குழந்தைங்க வந்து ரொம்ப மெச்சூரா பேசுறப்ப அது பாக்குறப்ப நமக்கு அதிசயமா தான் இருக்கு மேம். முந்தி வந்து இவ்வளவு விவரம் இவ்வளவு தெளிவு எல்லாம் எனக்கு கிடையாது. சும்மா அந்நேரம் என்ன நடக்குது அதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம் இயல்பான வாழ்க்கையில. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை புரிதல் வந்து இந்த தியானத்துக்கு வந்த பிறகுதான் ரொம்ப தெரிஞ்சுக்க முடியுது. யார பார்த்தாலும் அவங்களோட உள்ள இருக்கிற அந்த ஆன்ம நிலையத்தான் நமக்கு ஒவ்வொரு வார்த்தையிலையும் நமக்கு அது மாத்தி யோசிக்க தோணுதுங்க. ஒரு சின்ன விஷயம் சாதாரண பேச்சுவார்த்தையில கூட நமக்கு வந்து அவங்களோட ஆன்மா புரிதல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம உள்வாங்கி பார்க்க தோணுது. அதான் என்னோட அனுபவம் மேம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. அதனால தான் புக்க வந்து பொதுவாவே அந்த மேல் கவர் அட்டைய வச்சு நீங்க எடை போடாதீங்க. உள்ள படிச்சு பார்க்கறப்ப தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாரி பத்ரிஜியுமே எந்த உடம்புக்குள்ள எந்த மகான் இருக்கிறாங்க, எந்த ஆன்மா எவ்வளோ பெரிய ஆன்மா இருக்குன்னு நமக்கு தெரியாது. நாம பார்க்கறப்ப வெளி தோற்றத்துல தெரியாது. அதனால எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தத நான் கேள்விப்பட்டிருக்கேன். தேங்க் யூ மேம். அப்புறம் ஓகே மேம். பங்கஜம் மேம் அடுத்ததா நீங்க நெறைய செஷன் பண்றீங்க. குளோபல் புத்தாஸ்ல வாரம் வாரம் நெறைய புக் படிச்சு உங்களுடைய ஞானத்த பகிர்ந்துக்கிறீங்க. அதே மாதிரி அ அது இல்லாத படிச்சு உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண அந்த பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸையும் பகிர்ந்துக்கிறீங்க. அது பகிர்ந்துக்கிறதுனால அதுக்கு முன்னாடியும் அதாவது செஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, செஷன் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்தது மேம்? செஷன் எடுத்ததுனால உங்க அன்றாட வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்தது? நீங்க எப்படி இத வந்து உணர்ந்தீங்க? இதுக்கு முன்னாடி ரொம்ப பயப்படுவேன். ஏதாவது மீடியா அந்த மாதிரி இருந்தா யார்கிட்டயாவது பேசணும்னாலும் ரொம்ப பயப்படுவேன். அதாவது நம்ம எப்படி பேசுறோம், நம்ம வார்த்தை வந்து எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். இப்ப வந்து அப்படி தோணல மேம். எல்லாரும் நம்மள மாதிரி அதுவும் இந்த குளோபல் புத்தாஸ் வந்த பிறகு அந்த பயம் அப்படிங்கிறதே இல்லாம எதுனாலும் துணிஞ்சு பேசினாலும் நம்மள அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷமும் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம பேசுறப்ப நம்ம எவ்வளவு கவனமா அதுல இருக்கிற உள்ளர்த்தத்தை புரிஞ்சு பேசணும் அப்படிங்கறது தெளிவு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் எது படிச்சாலும் அதுல இருக்கிற ஆன்ம புரிதலை தான் உணரணும் அப்படிங்கிற அந்த ஞானம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க இந்த டாபிக் எடுங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நம்ம மெனக்கெடணும், அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். அதாவது எந்த ஒரு செயலையும் ஆத்மார்த்தமா நம்ம செஞ்சோம்னா அதுக்குரிய பலனும் அதோட விளைவும் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது அப்படிங்கறத எனக்கு ரொம்ப புரிதல் வந்தது. இந்த டாபிக் எடுக்கிறப்பதான் மேம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே மேம். தேங்க் யூ மேம். மேம் அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கும் தியானத்துக்கும் என்ன சம்மந்தம்? தியானம் பண்றதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது? மேன்மை அடைஞ்சதா? அது எப்படி அப்படின்றத நீங்க உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எங்ககிட்ட சொல்லுங்க. எனக்கு வந்து இப்ப ரீசெண்டா நான் ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தேன். அவ்வளவு பெரிய சர்ஜரி எல்லாருமே எவ்வளவு வலிக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நிஜமாவே வலிச்சிருக்கலாம். ஆனா இந்த தியானத்துக்கு வந்ததுனாலயோ என்னமோ நாமளும் இத அனுபவிக்கணும்
அதனாலதான் நம்ம இந்த 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 ஆன்மா வந்து நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் வந்ததுனாலயோ என்னமோ அந்த வலி அப்படிங்கறதே எனக்கு தெரியல இதுவரைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு பிராக்டிக்கலா அந்த உடம்புல இருக்க வலி தெரிஞ்சது. ஆனா இந்த சர்ஜரினால இருக்கிற வலி வந்து மொத்தத்துக்கும் எனக்கு தெரியல மேம். அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டா நான் நினைக்கிறேன். அதாவது தியானத்துக்கு வந்ததும் நம்மளோட மனோபாவமும் மாறுது, நம்மளோட எண்ணம் செயல் எல்லாமே மாறுறப்ப நம்மளோட உடலும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கறது எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எவ்வளவு தாட்ஸ் அது நெகட்டிவ் போட போடதான் நம்மளோட உடலோட நிலையும் மாறுது. நம்மளோட நேர்மறை எண்ணங்கள் போட போட நம்மளோட உடம்பும் அதுக்கு தக்கன ஈடு கொடுக்குது அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது. அதான் மேம் என்னோட அனுபவம் வந்து. எதுனாலும் நம்ம நேர்மறையா நினைக்கிறப்பதான் நம்மளோட நம்மளோட சுபாவமோ நம்மளோட எண்ணமோ நம்ம உடல்நிலை கூடவும் அதுக்கு தக்கன பிரபஞ்சம் மாத்தி அமைக்குது அப்படிங்கறத நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் மேம் என்னோட அனுபவம். தேங்க்யூ மேம். அப்ப உடல் ஆரோக்கியத்துக்கு தியானம் ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படின்றது எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. 100% உண்மை மேம். அது வந்து நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எவ்வளவு தியானம் பண்றோமோ அதுக்கு தக்கன நம்மளோட பலன் வந்து பல மடங்கா இருக்கு அப்படிங்கறத என்னோட வாழ்க்கையில நான் புரிஞ்சேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப தியானம் பண்ணா 1 மணி நேரம் மேல உட்கார மாட்டேன். ஆனா எங்க உட்கார்ந்தாலும் வரும் அப்படிங்கிற புரிதல் வந்து இப்ப வந்திருக்கு. முந்தி 3ஆம் கண் அனுபவம் வந்தது. இப்ப வந்து ரொம்ப வரல. ஆனாலும் உட்கார முடியுது. எவ்வளவு நேரம்னாலும் ஒரு நாளைக்கு முந்தியெல்லாம் 1.5 மணி நேரத்துக்கு மேல என்னால உட்காரவே முடியாது. இப்ப ஒவ்வொரு மணி நேரமா பிரிச்சு உட்காரப்ப 3 மணி நேரம் என்னால தியானம் பண்ண முடியுது. ஒரு 4 மணி நேரம் படிக்கவும் முடியுது. அது ரொம்ப எனக்கு பெனிஃபிட்டா இருக்கு. அதே மாதிரி என்னோட வாழ்க்கையோட மெயின் முக்கியமான ஒரு ஆம்பிஷன் வந்து எங்க ஊர்ல ராஜபாளையத்துல என்னால எனக்கு முடிஞ்சது ஏதோ எனக்கு அந்த பிரபஞ்சம் வந்து ஓரளவு என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு எல்லாம் நிறைய இருக்கு. அதுல எங்க இடத்துல வந்து பிரமிடு இது கெட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு மேம். அது பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கணும். அது ரொம்ப தீவிரமா நான் பிரபஞ்சத்திட்ட அது வச்சிருக்கேன் என்னோட பிரார்த்தனைய. எங்க ஊர்லயும் ஒரு பிரமிடு வரணும். அது எல்லாருக்கும் பயனடைகிற மாதிரி இருக்கணும். என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அதுதான் அப்படிங்கிறது என்னோட ஆம்பிஷன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பிரமிட் கட்டிட்டு சொல்லுங்க, நாங்களாமும் வரோம் இனாகிரேஷன். நீங்க எல்லாம் வந்துதான் அதெல்லாம் அடிக்கல் நாட்டணும். அதுக்கு வேகமா அந்த பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் மேம். இடமெல்லாம் இருக்கு, வசதியும் இருக்கு. அவங்களோட மனமாற்றம் தானே முதல் வேணும். எனக்கு பெருசா என்னோட புரிதல் வந்து அந்த இடத்துக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பிரமிடு இருந்தா கோயில் வந்து கெட்டுரும், அது எல்லாருக்கும் உபயோகம். ஆனா பிரமிடு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கறது நான் இந்த தியானத்துக்கு வந்த பிறகு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அது நம்ம ஊர்லயும் ஒரு பெரிய பிரமிடு வந்து இருக்கணும். அகஸ்திய பிரமிடு மாதிரி ஏதோ எங்களால முடிஞ்சது ஒரு சின்ன பிரமிடு, அது எல்லாருக்கும் பயனடைய மாதிரி இருக்கணும். என்னோட வாழ்க்கையில அது நடந்த பிறகுதான் என்னோட பயணம் வந்து முடியும் அப்படிங்கிற ஆம்பிஷன் நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய தானம் பண்ணணும், நிறைய கோயில் கட்டணும். கோயில் எல்லாம் கட்டிட்டாங்க. அவங்க சத்துக்கு என்ன முடியுமோ அது 2-3 கோயில் கட்டிட்டாங்க. ஆனா இந்த ஆம்பிஷன் வந்து எனக்குள்ள இருக்கு. அது வந்து அந்த பிரபஞ்சத்திட்ட வச்சுட்டேன். அது வந்து என் ஹஸ்பண்ட் மூலமா அது நடக்கணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஆசை. கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப இருக்கு மேம். தேங்க்யூ மேம். இவ்வளவு நேரம் என்னோட அனுபவத்தை கேட்ட எல்லா தியானிகளுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். அடுத்ததா நீங்க புக்ஸ் பத்தி உங்களுடைய ஞானத்தை கேட்டுட்டு தான் நாங்க செஷன் முடிப்போம். புக் படிக்கிறதுனால நீங்க நிறைய புக் படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி புக் செஷனும் பண்ணிருக்கீங்க. அந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள அந்த மன மாற்றம், நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லீங்களா? மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மனமாற்றம். அந்த மனமாற்றம் என்ன? புரிதல் என்ன? புக் படிச்சதுனால உங்களுடைய டே டு டே லைஃப்ல உங்களுடைய ஒரு பார்வை எப்படி மாறி இருக்கு அப்படின்றதையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரீடிங் சேலஞ்சுல வந்து கோமதி மேம் நிறைய புக் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுல இருக்க ஒரு 5-6 புக்கு நான் படிச்சிருக்கேன். எல்லாத்துலயுமே இருக்கிற மேக்சிமம் புரிதல் வந்து நேர்மறையான எண்ணம், விழிப்புணர்வோட இருக்கிறது,
அதே மாதிரி யாரு எது சொன்னாலும் அக்செப்டன்ஸ் அப்படிங்கறது வரணும். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது நம்மளால. எல்லாரும் ஒரே ஆன்மா அப்படி ஒன்னஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு வந்துருச்சு. எந்த ஒரு ஜீவராசியில இருந்து எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் எல்லாருமே இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற புரிதல் ரொம்ப வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு புக்லயும் இருக்கிற ஞானம் அந்த அந்த இப்ப மிலரப்பான்னா அவரோட ஆன்ம ஞானம் அளவிடவே முடியாத அளவுக்கு அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நாமளும் பண்ணுனா நம்ம எந்த நிலைக்கு மேன்மை அடையலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பத்ரிஜியோட ஞானத்தை படிக்கிறப்ப ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மனோபாவத்துல நம்ம மரியாதை கொடுக்கறது அந்த மாதிரி வந்திருக்கு. அவரோட சேவை எவ்வளவு பெருசா இருந்திருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு எவ்வளவு உபயோகப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னால வெளிய போய் சேவை பண்ண முடியுமா எனக்கு தெரியாது, எங்களோட சூழ்நிலை அப்படி. ஆனா மனசார யாரு என்ன கொடுத்தாலும் அது செய்யற அளவுக்கு வீட்ல இருந்து என்ன முடியுமோ அது செய்யுவேன் அப்படிங்கிறது என்னோட கருத்து மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். அடுத்ததா கடைசி கொஸ்டின் என்ன அப்படின்னா, சைவம் பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மேம். சைவ உணவு தான் சிறந்த உணவுன்னு சொல்றாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. சைவத்துக்கு வந்த பிறகு நான் ஒரு 5-6 வருஷமா தான் இப்ப சைவத்துல இருக்கேன். அப்பையும் கூட பிள்ளைங்களுக்கு சமைக்கிறது அப்படியெல்லாம் இருந்தேன். அவங்க எல்லாத்துக்குமே என்ன வேணுமோ அதை சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கு. இந்த தியானத்துக்கு வந்த பிறகு தீவிரமா சைவ உணவை நான் சமைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு இது மாதிரி எடுத்துட்டேன். நான் சபதம் மாதிரி நான் சமைக்க மாட்டேன், நீங்க யாராவது சமைச்சுக்கோங்க அப்படிங்கிறது வந்துருச்சு. அதே மாதிரி யாரும் என்னைய இப்படி வற்புறுத்துறது கூட கிடையாது, நீ சமைச்சு கொடுக்கணும். முந்தி நல்லா சமைப்பேங்கிறதுனால எல்லாரும் கேட்பாங்க. இப்ப அது தொட்டா கூட நமக்கு பாவம் அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு வெள்ளைப்பூடு மொத்தத்துக்கும் வீட்டுல சேர்க்கிறதே நிப்பாட்டிட்டேன். ஆனா என்ன செய்யலைனாலும் நம்ம ஆத்மார்த்தமா செய்யற நம்ம நல்ல மனசோட செய்யற எந்த சமையலும் நல்ல ருசி கொடுக்கும் அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சைவத்துக்கு வந்த பிறகு ரொம்ப சாத்வீகமா நம்ம பேசுறது, நம்மளோட கோபம் குறைஞ்சிருக்கு, நம்மளோட இயற்கையான சுபாவம் சாஃப்டா மாறி இருக்கு. வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினதுனால ரொம்ப வீட்டுல அசைவமே எடுக்காததுனால எல்லாருக்குமே அந்த கோபம்ங்கிறது குறைஞ்சிருக்குன்னு நல்லா புரியுதுங்க. அது ரொம்ப என்னோட வாழ்க்கையில நல்லா படிப்பனையா இருக்கு. அந்த கோபம் இந்த அந்த அது என்ன சாத்வீகம் இல்லாத அந்த உணவுனாலதான் நமக்கு வருது, அந்த எரிச்சல் எல்லாமே வருது அப்படிங்கறது நல்ல உணர்வு பூர்வமா புரிஞ்சது இந்த சைவ சாப்பாட்டுலதான் இருக்கு அப்படிங்கறது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு கேட்டாலும் சைவம் தான் எங்க வீட்டுல அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்சம் மாற்றம் வேணும். அவங்க புரிதல் எப்ப புரியுமோ அப்ப புரிஞ்சுக்கொள்ளட்டும்ட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வற்புறுத்துறது கிடையாது. ஏன்னா மேக்சிமம் வீட்டுல நிறைய சமைச்சவங்க ஒதுக்கிட்டா சமையலும் குறைஞ்சிருது. அவங்க அந்த சாப்பாடை விரும்பி ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இல்லாம போயிடுறாங்க. நீ சமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு வந்திருந்தது. இப்ப நான் சமைக்கிறதே விட்டதும் அவங்க சாப்பிடுறதும் குறைச்சிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே மேம், ஓகே மேம். ஆனா அந்த அசைவத்துல இருந்து சைவம் மாறுறது உங்களுக்கு ஈஸியா இருந்ததா? ஏன்னா இப்ப எல்லாருமே அசைவத்துல இருந்து சைவம் மாறுறப்ப அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அசைவத்துல இருந்து சைவம் மாறினது உங்களுக்கு எப்படி ஈஸியா இருந்ததா? உங்களால அதை ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சதா மேம்? எனக்கு முடிஞ்சது மேம். ஆனா நான் சமைச்சு கொடுத்துட்டு நான் சைவமா இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எல்லாருக்கும் சமையல் பண்ணி நிறைய வெரைட்டி அவங்களுக்கு வச்சுட்டு நம்ம வெறும் வெஜிடேரியன் சாப்பிடுறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்ப கம்ப்ளீட்டா அந்த மாதிரி இல்லை. எப்ப எத்தனை நாள் நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுதான் தோணுனதே தவிர அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்ப எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அதை பத்தி நம்மளுக்கு நினைப்பு கூட வர மாட்டேங்குது. ரொம்ப நார்மலா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா விட்டுட்டு கொஞ்ச நாள் சாப்பிடுறது கொஞ்ச நாள் விடுறது அப்படிதான் இருந்தேன். இப்ப கம்ப்ளீட்டா விட்டதுனால அத பத்தி தோணவே இல்லை மொத்தத்துக்கு. ஓகே மேம், ஓகே மேம்.
தேங்க்யூ மேம். இவ்வளவு நேரம் பொறுமையா நாங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய அனுபவம், உங்களுடைய சுய அனுபவம் தியானத்தின் மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அத வந்து உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி உங்களுடைய அனுபவத்த எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க எங்க எல்லாருக்கும் சொல்றதா இருந்தா டிப்ஸோ, ஏதாவது ஒரு சஜஷன் அந்த மாதிரி என்ன மேம் சொல்வீங்க? பொதுவா எல்லாருக்குமே. இப்ப தியானத்துக்கு ஆரம்ப நிலையில நெறைய பேர் வந்திருக்காங்க. இனிமேட்டு வருவாங்க. ஏற்கனவே இருக்கிற எல்லாருக்குமே உங்களுடைய சஜஷனா என்ன மேம் சொல்லுவீங்க? என்னோட அனுபவம் வந்து நல்ல நிறைய தியானம் பண்ணா அதுக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அதே மாதிரி நிறைய ஆன்மீக புத்தகங்கள் சுவாத்தியாயம் படிக்க படிக்க அதுல இருக்கிற அந்த அறிவே நம்மளுக்கு ரொம்ப வழி நடத்துது அப்படிங்கறத ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நம்ம இப்படி பகிர்தல்ல சஜ்ஜன சாங்கத்தியத்துல நம்ம பகிர்றப்ப நம்மளோட மனசுல இருக்க எல்லா கழிவுகளும் போயிருது. நம்ம நிர்மூலமா இருக்கிறாப்புல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுது. நம்ம மனசுல வந்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அந்த டிப்ரெஷன்ல இல்லாம ரொம்ப ஈஸியா அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிறது என்னோட புரிதல். எல்லாரும் எனக்காக இவ்வளவு நேரம் உட்கார்ந்து என்னோட அனுபவத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பங்கஜம் மேம். இவ்வளவு நேரம் பொறுமையா எங்க கூட உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் நன்றி மேம். நன்றி மேம். ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.